இப்போ சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாயை கொடுத்து ராதிகா கிட்ட மாட்டிக்கொண்ட வடிவேலோட வீடியோ தாங்க ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ராதிகா அவர்கள் ஒரு மேடையில் பேசுகிறாங்க. அப்போ வடிவேலுவை பற்றி கேட்கும்போது, வடிவேலுவை பற்றி நான் பேசவே விரும்பலை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான காரணங்களும் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வீடியோ தான் இப்போ செம்ம ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. ஏற்கனவே வடிவேலு அவர்கள் மேலே ஒரு நெகட்டிவான இமேஜ் இப்போ கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அவர் வளர்த்து விட்ட விஜயகாந்த் அவர்களுடைய இரங்கலுக்கு கூட அவர் வரலை, ஒரு இரங்கல் செய்தியும் தெரிவிக்கலை, அவரோட சமாதிக்கும் போகலை, அவர் கூட உடன் பணியாற்றின போண்டாமணி போன்றவர்களோட இரங்கலுக்கு கூட இவர் போகலைங்க. இவரெல்லாம் என்ன மனுஷன், இவரெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் எனர்ஜி தாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறைய டாக் அவரை பற்றி தாங்க போய்கிட்டு இருக்கு. பொதுமக்களும் கூட கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த நிலையில தான் ராதிகா அவர்கள் ஒரு மேடையில் பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது வடிவேலுவை பற்றி நான் பேசவே விரும்பலை. ஒரு தடவை நான் விமானத்தில் போய்கிட்டு இருக்கும்போது நான் வடிவேலுவை சந்தித்தேன். அப்போது என்னோட கணவன் பற்றி அவரோட படத்தை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ என்னோடய பையன் ராகுல் வடிவேல்கிட்ட, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் எங்கள் அப்பா கூட சேர்ந்து நடிக்கிறீங்களா அப்படின்னு ஆசையோடு கேட்டாங்க. சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும். ஆனால் அதுக்கு வடிவேலு அப்படியே சிரிச்சுக்கிட்டே, நான் அரசியல்வாதிக்கெல்லாம் வாழ்க்கை கொடுப்பதில்லப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. இவர் என்னோட கணவருக்கு வாழ்க்கை கொடுக்குறாராம். இப்போ நீ எங்கே இருக்க, நாங்கள் எங்கே இருக்கோம். சரத்குமார், விஜயகாந்த், பிரபு இவங்க கூடலாம் நான் நடிக்கும்போது அவ்வளோ தைரியமாக ஷூட்டிங்க்கு போவோங்க. ஏன்னா அவங்களோட ஷூட்டிங், அவங்க நடிக்கக்கூடிய அந்த படங்களில் அங்கே வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு, ஹீரோயின் முதற்கொண்டு சமையல் செய்கிற அம்மா வரைக்கும் எல்லாத்துக்குமே மரியாதை கொடுப்பாங்க, பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஒரு பிரச்சனைனா முன்ன நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சரத்குமார் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க சூரிய வம்சத்தில் சொன்ன மாதிரி, சின்ராஸ் எங்க, அப்பா சொத்து மட்டுமே எனக்கு போதும்னு சொன்ன சின்ராஸ் எங்க, சொத்து வேணும்னு சொன்ன மற்ற பசங்க எங்கே அப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக் செமையாக கொடுத்துருப்பாங்க. அதே டைலாக்கை தான் இப்போ ராதிகா சரத்குமார் அந்த வீடியோவில் சொல்கிறாங்க. இப்போ நீ எங்கே இருக்க, நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக சொல்லியிருக்கிறாங்கங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா நெட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த வீடியோவுக்கு இந்த வீடியோவை டேக் பண்ணி, வடிவேலு அவர்களையும் டேக் பண்ணி, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, மற்ற நடிகர்கள் அவருக்காக அவரை வளர்த்து விட்ட, உங்களை வளர்த்து விட்ட அவர் எங்கே இருக்கார் மக்கள் மனங்களில், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வீடியோஸை இப்போ ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸை தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்து உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. வடிவேலு அவர்கள் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்கீங்க. ஸோ உங்களோட கேள்விகள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க. மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.